இன்னைக்கு மக்கள் சர்வ சாதாரணமாக போய் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சின்ன விஷயம் விளையாட்டுக்காக சும்மா தானே அப்படின்னு இந்த பொய் அதிக புழக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நபி அவங்க சொல்லும்போது முஸ்லீமில் 2607வது செய்தியில் உண்மை அப்படிங்கிறது உங்களை நன்மையின் பக்கம் கொண்டு செல்லும், அந்த நன்மையானது உங்களை சொர்க்கத்தில் போய் சேர்க்கும். எனவே அதிகப்படியாக நாம் உண்மையை பேசக்கூடிய வழக்கம் கொண்டவங்களா இருந்தால் இறைவனுடைய பதிவேட்டில் உண்மையாளர் அப்படின்னே பதிவிடப்படும். அதுவே பொய் என்பது தீமையின் பக்கமும், அந்த தீமை நம்மளை நரகத்தில் போய் சேர்த்துடும். ஒருத்தர் தொட்டதுக்கெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் பேசி பழகியிருந்தா அவர் இறைவனுடைய பதிவேட்டில் பொய்யர் அப்படின்னு தான் பதிவிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனுஷன் பொய் சொல்லி தப்பிக்கலாமா அல்லது உண்மையை சொல்லிடலாமா அப்படிங்கிற நிலையை அடையும் போது உண்மை கசப்பாக இருந்தாலும் அவர் உண்மையை சொல்கிறது தான் சிறந்தது. என்றுமே உண்மைக்கு தான் பலம் அதிகம் அப்படிங்கிறத உணரணும்.